அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. இன்றைக்கி நம்மளோட ராஷி கலாட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கொலுசு, அதாவது வெள்ளி கொலுசு, வெள்ளி பொருட்கள் நம்ம உடம்புல போடுறதுனால நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸு, என்னெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளி பொருட்கள் போடுறதுனால ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எனக்கு எல்லாருமே நம்ம வந்து வெள்ளி பொருட்களை வந்து டெய்லி லைஃப்பில் போட்டே ஆகணும். ஏன்னா ஒரு சில நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நம்ம வெள்ளி கொலுசு போடுறதுனால இருக்குது. ஆனால் இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெள்ளியில் கொலுசு போடுறது, வெள்ளி ஆபரணங்கள், அதாவது வெள்ளி ஜுவல்ஸ் போடுறதெல்லாம் வந்து ஒரு அசிங்கமாக நினச்சி வெள்ளி போடுறதே கிடையாது. ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோல்டு ஜுவல்ஸ் வந்து நிறைய போடுறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு ஆபரணங்களும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு எனர்ஜியை வந்து நம்ம உடம்புக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து நம்ம உடம்புக்கு வந்து செலுத்திக்கிட்டே இருக்கும். அதுவே வந்து கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகமாக நம்ம உடம்புக்கு செலுத்திட்டு இருக்கோம். இதனால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் வந்து கொடுக்கும். அதனால் தங்கம் வந்து போடவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நமக்கு தங்கமும் போடலாம். ஆனால் வந்து வெள்ளி வந்து நம்ம போட்டே ஆகணும். நம்ம வெள்ளி போட்டோம்னா தான் அந்த தங்க கன்வெர்ட் பண்ணுற எனர்ஜியை வெள்ளி வந்து நம்ம போட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம பாடி வந்து பேலன்ஸ் பண்ணிடும். நம்ம வெள்ளி கொலுசு, வெள்ளி பொருட்கள் வந்து நம்ம உடம்புல போடுறதுனால நம்ம நல்ல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே வரதுனால நல்லா நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். டயர்ட் ஆக மாட்டோம், சுறுசுறுப்பாக இருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து சித்த வைத்தியத்தில் வந்து வெள்ளி கொலுசை வச்சு ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாத்ரூம் போகும்போது நம்ம வெள்ளி கொலுசோ இல்லை நம்மளோட வெள்ளி பொருட்களை நம்ம பாத்ரூம் வந்து படும்போது நம்ம உடம்புல கிட்னி சார்ந்த எதனா ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூரினில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குமா. ஸோ அதனால் நம்மளோட வெள்ளி கொலுசோட கலர் வந்து மாறும். இதனால் நம்மளால் ஈஸியாக வந்து நம்மளோட உடம்புக்குள்ள இருக்க ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து அதிகமாக பித்தம் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்மளுடைய அந்த வெள்ளி பொருட்களுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை வச்சு நம்மளுடைய பாடி ஹெல்த்தையும் நம்மளால் அழகாக மானிட்டர் பண்ண முடியும். அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம போட்டிருக்க ஆபரணங்கள், அதாவது இந்த ஜுவல்ஸ் மூலயமா தான் நம்ம உடம்புல வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ வெள்ளியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நிறைய விஷயம் இருக்குது. வாங்க இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி வந்து நம்ம பெண்கள் வந்து அதிகமாக போகிறதுனால என்னென்ன பலன் இருக்குதுன்னு பார்க்கலாமா. நம்ம வெள்ளியில் வந்து பெண்கள் கொலுசு போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வந்து கால் வலி, கை வலி, முட்டி வலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காலில் வந்து வெள்ளி கொலுசு போட்டிருக்கும் போது அந்த முட்டி வலின்ற பிரச்சனை வந்து படிப்படியாக வந்து குறையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கணுக்கால் வீக்கம் கூட ஒரு சில பெண்களுக்கு இருக்கும். நம்ம இது போல் வெள்ளி கொலுசு வந்து போட்டுருக்கிறதுனால, தொடர்ச்சியாக நம்ம போட்டிருக்கிறதுனால இந்த கணுக்கால் வீக்கம் கூட படிப்படியாக குறையும் அப்படின்றது வந்து ஒரு சயின்டிஃபிக்காக வந்து இப்போ ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸு, அதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒரு சில பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ப்ளீடிங் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெண்கள் வந்து இது மாதிரி தொடர்ச்சியாக வெள்ளி பொருட்களை வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அறிவியல் ஆய்வு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வெள்ளி கொலுசு போகிறதுனால இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி ஜுவல்ஸ் வந்து நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத அன்வான்ட் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிட்டு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளை வச்சுருக்கோம். நல்ல பாசிட்டிவாக நம்மளை வந்து வெள்ளி கொலுசு வந்து வச்சுருக்கோம். கொலுசு மட்டும் இல்லை, வெள்ளி பொருட்கள் எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளி பொருள் வந்து யூஸ் பண்ணுறதுனால பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கர்ப்பப்பை வந்து நல்லா வலுவடையுது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட போன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. அவங்களோட நர்வ் சிஸ்டம், நரம்புங்க எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒட்டுமொத்த உடம்புமே நல்லா வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. இந்த காலத்து இளைய தலைமுறை பெண்கள் வந்து வெள்ளி கொலுசு வந்து போடுறதே இல்லை. அதை வந்து ஒரு அசிங்கமாக கருதுறாங்க. வெள்ளி கொலுசு போட்டால் பட்டிக்காடுன்னு சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு தங்கத்தில் வந்து கொலுசு போடுறாங்க. நீங்கள் வந்து முற்றிலும் தங்கத்தில் வந்து கொலுசு போடுறது ரொம்ப தவறு. எதுக்காக நம்ம முன்னோர்கள் வெளியில் கொலுசு போடுறாங்க? இவ்வளோ நாளாக இது தெரியாமல் இருந்துச்சு.
இப்போ வந்து நமக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் உடம்புல வந்து ஒரு சின்னதாக கூட ஒரு வெள்ளி பொருளை வந்து போட்டுக்கோங்க. உங்கள் உடம்பு ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். நல்லா வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா மானிட்டர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளி கொலுசு புதுசாக வாங்கினோடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காலெல்லாம் போட்டு கடிக்கும், ஒரு மாதிரி அறுக்கும். அது வந்து ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1 வீக் வரைக்கும் வெள்ளி கொலுசு வந்து தளரவே தளராது. ஸோ நம்ம காலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். ஏன்டாடா கொலுசு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது போல் வரும் பார்த்திங்களா, ஹோம் ஷீட்டில் வரக்கூடிய டபுள் சைட் டேப் எடுத்து நம்ம அந்த கொலுசு மேலே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து அந்த கொலுசோட சைஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா க்ளூ கன் இருக்கும் பார்த்திங்களா, அந்த க்ளூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பூசி விட்டுக்கோங்க. பூசி விட்டுட்டு நம்ம இந்த டபுள் சைட் டேப் ஒட்டினோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம தண்ணி பட்டால் கூட கொஞ்சம் நாளைக்கு வந்து அந்த டபுள் சைட் டேப் வந்து பிரிஞ்சு வராத இருக்கும். நம்ம கொலுசு வந்து தளர்றதுக்கு நான் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 வீக்ஸ் தான் ஆகும். நீங்கள் 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இது போல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொலுசு வந்து சீக்கிரமாக தளர்ந்துடும். நமக்கும் காலில் வந்து நம்ம புது கொலுசெல்லாம் போட்டால் ஒரு சிலருக்கு காயமே ஆகிடும். ஏன்னா அப்படியே வந்து கீரும் குத்தும், அந்த ஒரு மாதிரி ஒரு வணக்கத்துக்கே வராதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது போல் க்ளூவை ஊற்றிட்டு டபுள் சைட் டேப்பு நல்லா வந்து இது போல் ஹோம் ஷீட்டில் இருக்கணும். ஹோம் ஷீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம காலில் பட்டுச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து எந்த காயமாக இருக்காது, நல்லா ஒரு சாஃப்டாக அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இது போல் வந்து ஒட்டி முடிச்சிட்டோன்னு கரெக்டாக நம்ம அந்த கொலுசோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்து ஒட்டி விட்டுக்கணும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டபுள் சைட் டேப் மேலே பார்த்திங்கன்னா ஒரு செலோ டேப்பை வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த செலோ டேப்பு அந்த டபுள் சைட் டேப்பில் இருக்க அந்த எல்லோ கலர் பார்ட்டிஷன் இருக்கும்ல, அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் மேலே வந்து இது போல் செலோ டேப்பை வச்சு கவர் பண்ணிவிட்டு அது மேலே ஃபுல்லாக வந்து தேய்ச்சி கொடுத்துட்றேன். இது போல் நம்ம வந்து போட்டு 1 வீக் அப்படியே போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொலுசு வந்து சீக்கிரமாகவே தளர்ந்துடும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் வந்து இது போல் போடுறதுனால நம்ம கால் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்போ கையில் வச்சு போட்டு காட்டுற பாருங்களேன். நமக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த கொலுசு வந்து இந்த கீறுறது அந்த எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸில் வந்து கொலுசில் வந்து சவுண்ட் வர்றது கூடவே கூடாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த முத்து வந்து ஒரு சிலர் பிச்சு எடுத்துருவாங்க. ஆனால் புது கொலுசில் முத்து பிச்சு எடுக்க யாருக்குமே மனசு வராது. ஸோ சவுண்ட் வரக்கூடாது, ஆனால் முத்தம் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது போல் சாதாரண அந்த துணி தைக்கிற நூல் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு அந்த 3 முத்தியும் வந்து நல்லா இது போல் கட்டிட்டு நல்லா கடைசியில் பூ கட்டுற மாதிரி ஒரு 4-5 முடிச்சு மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கொலுசில் இருக்க எல்லா முத்தியும் ஜாயின் பண்ணி இது மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதில் வந்து சவுண்ட் எதுவும் வரவே வராது. முத்தம் அப்படியே இருக்கும், ஆனால் நமக்கு சவுண்ட் வராது. அட என்னடா இது கொலுசில் போய் க்ளூ அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப்லாம் ஒட்டுறாங்களே, அது வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள், இந்த கொலுசில் கொஞ்சம் கூட வந்து அந்த டபுள் சைட் டேப்போ க்ளூவோ வந்து ஒட்டவே இல்லை. ஆனால் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துருங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி ராசி கலெக்ஷன்லேருந்து சில அப்டேட்ஸை பார்க்கலாம். நம்மளுடைய ரம்ஜான் கலெக்ஷன் வந்து நிறைய வந்து போய்கிட்டே இருக்குது. நம்மளால் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த சாரீக்கு இந்தந்த ப்ரைஸுன்னு நம்மளால் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண முடியல. ஏன்னா நமக்கு வந்து எக்கச்சக்கமான சாரீஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் சாரீஸ். ஸோ இது மாதிரி கலெக்ஷன் வந்து நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ஒரே பீஸில் வந்து ஒரே கலரில் 10 பீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் 20 பீஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம 10 பீஸ் நீங்கள் 20 பீஸாக எடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து நம்மக்கிட்ட கிடச்சிட்டு இருக்குது. அதனால தான் நம்மளால் சிங்கிள் பீஸோட ரேட்டை வந்து நம்மளால் சொல்ல முடியல. நம்ம வந்து இப்போ நீங்கள் 10 பீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு பீஸ் வந்து சாதாரண இப்போ இந்த சாரீ 800 அப்படின்னா நீங்கள் 10 பீஸாக எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 750 760 இல்லை 740 அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதனால தான் நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக இந்த பீஸோட சாரீ இந்த ரேட்டுன்னு நம்மளால் சொல்ல முடியல. நம்ம வந்து இந்த ரம்ஜானை முன்னிட்டு நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். நிறைய சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. சாரீஸ் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது போல் குர்த்தீஸு, அனார்கலி, அது போல் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. சைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட XSலேருந்து 5XL 6XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து
நீங்கள் வந்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணிங்கன்னா என்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இந்த டேயில் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் வரதுனால கொஞ்சம் ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் வந்து நமக்கு வந்து கொரியர் வந்து கிடைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ரம்ஜானுக்கு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து அந்த மாதிரி தான் ஆச்சு. 2-3 பேருக்கு ரம்ஜான் அன்றைக்கி கிடச்சிது, ஒரு சிலருக்கு ரம்ஜானுக்கு மறாநாள் தான் கிடச்சிச்சு. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு 5 டேஸ் 6 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் 6 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 7 டேஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காம ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என் ஃபேமிலியில் யாருனா கொலுசு போடாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. கொலுசில் இவ்வளோ நன்மைகள் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொலுசு போட பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ ராஷி கலாட்டா.